ஃப்ரெண்டு கேட்டுகிட்டே இருந்தா யூடியூப்பில் வீடியோ போடலையான்னு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாஸ்தா வந்து செய்ய போகிறோம். நான் வந்து கேவலமாக செய்வேன் பாஸ்தா. இருந்தாலும் என் ஃப்ரெண்டு வீடியோ கேட்டா அப்படின்றதுனால வீடியோ எடுத்து போட போகிறேன். ஸோ பாஸ்தா செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம். குக்கரில் வந்து நம்ம பாஸ்தாவை போட்டுடலாம். முதல்ல சவுண்டை பண்ணுங்க. நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து தேவையான ஊற்றிக்கலாம். நிறையாவே பாஸ்தா வீட்டில் அம்மா அப்புறம் என் தம்பி கேட்டே இருந்தான் பாஸ்தான்றதுமா. இந்த ஒரு பாட்டில் தண்ணி ஊற்றிட்டேன். கைஸ் சாரி, நான் தெரியாம வச்சுட்டேன் கைஸ். ப்ளீஸ் கைஸ், இனிமேல் நான் பண்ண மாட்டேன். படம் சாவு. இப்போ வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். கைஸ் குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். நீ இந்த பக்கம் வா, என் உயிரை எடுத்துட்டு இருக்கேன். கைஸ் அதான் இல்லை கைஸ், எனக்கு குக்கரை மூடவே தெரியாது. நான் எங்கள் அம்மாவோட போய் மூடிட்டு வரேன். கைஸ் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, நோய் போசுவீங்க. இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இந்த மணி இருக்குல்ல அதை அடிங்க. இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் சேனலில் என் பேர் தான் லவ்லி பாசி. அந்த சேனலில் நீங்கள் தான் வைக்கணும். அந்த சேனலில் நீங்கள் தான். இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஜெனிஃபைக்கு தான் நீங்கள் தான் பார்க்கணும். சரியா? பாய். கழுத்தறுத்துட்டா நான் அப்படி தான் பண்ணுவேன். இப்போ வந்து குக்கரை வந்து நம்ம அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிடலாம். அடுப்பில் வச்சிட்டேன். அடுப்பை வந்து ஆன் பண்ணி அதை வச்சிட்டேன். 5 நிமிஷம் இருந்தால் போதும், ஒரு விசில் வந்தால் போதும், அது நல்லா வெந்துடும். அன்னைக்கு ஒரு நாள் இப்படி தான் 2, 3, 4 விசில் விட்டு அவ்வளவும் பிஞ்சு வெந்துருச்சு. அதனால் ஒரு விசில் இருந்தாலே போதும், ஃபுல்லாகவே வெந்துடும். ஒரு விசில் வைங்க. பாஸ்தாக்கு வந்து வெங்காய தக்காளி வேணும். தக்காளி அதிகமாக வேண்டான்றதுனால ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன். வேணும்னா நான் இன்னொரு வெங்காயம் எடுத்துப்பேன். பாஸ்தாவில் உப்பு போடணும், மறந்துட்டேன். எங்கள் அம்மா யார் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வெங்காயம் ஆட் பண்ணுன்னு சொன்னாங்க. அதனால் நான் ஒரு 1/2 வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு அக்ஷயஸ்ரீன்னு ஒருத்தி வந்து இந்த ப்ரேஸ்லெட் எனக்கு கிஃப்டாக கொடுத்தா. தேங்க்யூ அக்ஷயஸ்ரீ. இப்போ நம்ம பாஸ்தா செய்ய போகிறோம். வெங்காயம் தக்காளி கட் பண்ணிவிட்டு பாஸ்தாவை எடுத்து அங்கே வச்சுட்டேன். இப்போ பாஸ்தா தான் செய்ய போகிறோம். வாங்க. தண்ணியாக இருக்கிற சட்டி நல்லா அப்படி இப்படி பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுட்டு ஆன் பண்ணிட்டேன். பார்த்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிப்போம். ரெண்டையும் ஒன்றாவே ஆட் பண்ணிப்போம். ரெண்டுமே நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம வந்து பாஸ்தா உள்ளே தட்டிடுவோம். அவ்வளோதான். நான் வத்தப்படிலாம் போட்டு பாஸ்தா எல்லாமே முடிச்சிட்டேன்.